கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 நம்பர் 7 5 எழுதுறது பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்த நம்பர் பூராமே ஆப்போசிட்டாகவே போயிட்டு இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 34 அந்த ஒன்றைக்கு ஒரே அன்றைக்கி வந்து ஒரு இன்னிங்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே, இன்றைக்கி ஓரளவுக்கு இன்னிங்ஸ் எடுத்துகிற மாதிரி நம்ம வந்து மெத்தட் எடுத்து வந்துருக்கிறோம். கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, கேரளா டிஏ நம்பர் முதல்ல சிங்கிள் கோடுக்கு 13 ரூபாய்க்கு 100 வினிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜில் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜில் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜில் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடு வினிங் 80 ரூபா, திருடிஜில் 60 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 28,000, பிசி வினிங் 1000, சிபுடு வினிங் 80 ரூபா, திருடிஜில் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுடு வினிங் 80 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜில் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜில் 110 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபுடு வினிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுங்க. ஓகேவா, புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. மேலே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஏ போர்டு அல்லது சி போர்டு நம்ம எடுத்துகிட்டு தான் அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா மாறி வருது. ஓகேவா, நம்பர்ஸ் கொஞ்சம் நிறையா வரனால நம்ம வந்து கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில இந்த வாரமாகவே இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஆல் போர்டு எப்பயுமே எடுக்கிற மாதிரி நம்ம ஆல் போர்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம எப்படி ஆல் போர்டு எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். 956 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து 956 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம டேன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். ஓகே, டேன் ஆப்ஷன் போட்டு எடுத்தால நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு தான் வரும். மெயினாக இது வந்து போர்டு கேசிங் வராது. அதனால தான் நம்ம டேன் மெத்தட் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்பர் 561 கணக்கில் வந்து எடுத்து பாருங்கள். நம்ம வந்து வேறு மெத்தட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வேறு மெத்தட் நான் வந்து எடுக்க பார்க்குறேன். ஓகேவா, ஓரளவுக்கு உங்கள் கணக்கில் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, 3 அல்லது 2 நம்பர் புள்ளிக்கு மாறக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 2ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து 956 வச்சு நமக்கு 3 அல்லது 2 நம்பர் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வாசம் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 134. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய 2% நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 6 நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 134 வச்சு அடிக்கலாம். 5 அல்லது 6 நம்பர் கிடைச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 266. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து 266 டேன் ஆப்ஷன் 561 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அது நம்ம வந்து 266 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் வாசம் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 249. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 டேன் ஆப்ஷன் 561 வச்சு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஃபஸ்ட்டாக அடிக்கும் 3 நம்பர்ஸ் 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 வச்சு அடிக்கலாம். நமக்கு 3 அல்லது 8 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 948. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948 டேன் ஆப்ஷன் 561 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 4 8லேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி நம்ம கணக்கில் வந்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 948 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 4 அல்லது 8 நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி. ஓகே, ஆல் போர்டுக்கு 4 8. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 956 வச்சு நம்ம எப்படி இன்னொரு ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். அதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் பற்றி நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் நம்ம எடுத்து வைக்கிறோம். 134 வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் அதிலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் கணக்கில் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, நம்ம 134 வச்சு நம்ம வந்து எடுக்கலாம். அதே நம்ம வந்து 134 போட்டுக்கிறோம். இதில் வந்து டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். மீண்டும் டேன் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 246. ஓகே, 246. இதில் புள்ளிக்கு முதல்ல கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அப்படி இல்லைன்னா 8 6 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, அதே நம்ம 134 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 8ன்னு கிடச்சிருக்கு. 6 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வந்து 266. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 266 டேன் ஆப்ஷன் போட்டு மீண்டும் 246 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 5 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா,
அது நம்ம வந்து 266 வச்சுட்டு நமக்கு 5 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4 நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 249. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து 249 டேன் ஆப்ஷன் 246 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 4 அல்லது 8ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 4, 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம வந்து 249 வச்சடியில் நமக்கு வந்து 4ஆம் நம்பர் அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 948. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது நம்ம வந்து 948 டேன் ஆப்ஷன் 246 போட்டு அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7 நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர். ஓகேவா. அதே நம்ம வந்து 948 வச்சுருக்கீங்க. நமக்கு வந்து 9 அல்லது 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் வருது. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. நம்ம ஆல்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரணும். 9 அல்லது 7லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இந்த கணக்கில் எப்பயும் பழைய முன்னெடுத்த மாதிரி அதே மெத்தட்ஸில் நம்ம வந்து எடுத்திருக்கேன். கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக நம்பர்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே வருது. அதனால தான் நம்ம இந்த மெத்தட்ஸ் வரும். ஓகே, வேறு மெத்தட்ஸ் ஃபார்முலா வந்து வேறு மெத்தட் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இதை வந்து நான் ஏபிபிசியை பிரித்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 49, 94, 47, 74, 89, 98, 87, 78ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா. அதே மாதிரி இன்றைக்கி பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பாட்டு வந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 948. ஓகே, 948. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராஜா அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 8லேருந்து 3ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீபோர்டில் ஒரு அருமையான வினிஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. நமக்கு 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 4 நம்பர் கொடுத்துருக்கீங்க. 4ஆம் நம்பரும் சூப்பராக ஒரு வினிஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதத்துலேயே 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கடைசி வாரத்தில் நமக்கு திருப்பி ரிட்டன் நம்பராகவே அடிச்சுட்டு வந்துட்டியான். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான வினிக்ஸ் தான் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் வந்து வின்னிஸ் கொடுத்துருக்கீங்க. நம்ம கணக்கில் தான் மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா எல்லா கணக்கும் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, வாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கசிங்கை வந்து எடுத்துகிட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து துணிஞ்சு வின்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா. அது வரைக்கும் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் போட்டு நம்ம ஆல் ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா.